Friends, welcome to Indian Jobs Mill. Indo-Tibetan Border Police Force இந்தோ-திபெத்திய எல்லை காவல் படை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் இதுக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 10th வித் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் தான். ஸ்டார்டிங்கில் டெம்பரரியாக இருக்கும், அதுக்கடுத்து கண்டிப்பாக பர்மனன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 24th டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அப்ளிகேஷன் அதாவது இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 24th டிசம்பர், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் 22nd ஜனவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இன்னையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அடுத்து போஸ்டிங் கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டென்சேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது இப்போதைக்கு தோராயமாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்யூச்சரில் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்டேட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. இதில் ஒரு 10% ஆஃப் வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க காலி பணியிடங்களில், மொத்த காலி பணியிடங்களில் 10% காலி பணியிடங்கள் முன்னாள் இராணுவத்திற்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்து சேல்ரி ஹெட் கான்ஸ்டபிள் 25,000 81,000 இருக்கும். ஸோ பேசிக் சேல்ரி 25,000. கான்ஸ்டபிள் 21 69, பேசிக் சேல்ரி 21,000. இது எல்லாமே 7th பே கமிஷன் படி தான் உங்களுக்கு சேல்ரி இருக்கும். பேசிக் சேல்ரி அது போக டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, லீவ் அலவன்ஸு, கம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஃப்ரீ அக்காமடேஷனு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ தான். நீங்கள் போகிற வர போக்குவரத்து செலவு அது எல்லாமே ஃப்ரீ தான். மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. அக்காமடேஷன் தங்கிறதுக்கான ரூம் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்டு இது எல்லாமே ஃப்ரீ தான். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏஜ் பாருங்கள். ஹெட் கான்ஸ்டபிள் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான், யூஆருக்கு மட்டும்தான். ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஆஸ் யூஷுவல் ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, அதாவது +2 முடிச்சிருக்கணும். +2 முடித்து இந்த மோட்டார் மெக்கானிக்கில் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு போர்டு, ஓகே, ஆர் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ +2 முடிச்சிருக்கணும். +2 முடித்து மோட்டார் மெக்கானிக்கில் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஐடிஐ முடித்து அதில் 3 years ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே எலிஜிபிள் தான். ஸோ +2 ஆர் ஐடிஐ ஆர் டிப்ளமோ, இந்த 3 குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக். கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணி அந்த 11th ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அந்த 11th ட்ரேடில் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி, எஸ்டிக்கு 5 years இருக்கும், ஓபிசிக்கு 3 years இருக்கும். ஏஜ் பாரானவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எஸ்சி, எஸ்டி 5 years 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years 28 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஹைட்டு எல்லா ஸ்டேட்டுக்குமே 170 centimeters இருக்கணும். செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் 80, எக்ஸ்பேண்டட் 85. ஸோ மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 centimeters கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா?
இதுவே நீங்கள் எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்கணும். செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் 76, எக்ஸ்பேண்டட் 81. ஸோ மினிமம் 5 டிஃப்ரென்ஸாக வரணும். ஓகேங்களா? அதாவது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வெயிட் பாருங்கள், ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட்டில் இருக்கும். அதை நம்ம டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி டேட்டூ சைஸு, லொக்கேஷன், எந்த சைஸில் இருக்கணும், எந்த இடத்துல இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க, ஸோ என்ன டைப், அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா recruitment.idbpolice.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி அண்ட் தென் உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 100 rupees இருக்குது. யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் 100 rupees ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ரிட்டனு, மெடிக்கல் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேஸ் 1ல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதாவது ஹைட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு, வெயிட் மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஃபேஸ் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2ல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்ஸு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, 10th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட், ஐடி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா OMR பேஸ்டு தான். ஓகேங்களா? அதாவது இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா OMR பேஸ்டாக இருக்கலாம். அது அப்டேட் வரும்போது அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணுவாங்க சிபிடியா இல்லை OMR பேஸ்டா, அதாவது ஹேண்ட் ரிட்டன் மோடா இல்லை நீங்கள் சிஸ்டமில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதை வந்து எக்ஸாம் கிட்ட வரும்போது அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. 100 மார்க் எக்ஸாம் இருக்கும். எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். சரிங்களா? ஸோ ஜென்ரல் நாலேஜ்லேருந்து ஒரு 10 கொஷின், மேக்ஸில் இருந்து ஒரு 10 கொஷின், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் இருந்து 20 கொஷின். ட்ரேட் ரிலேட்டட் தியரி அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்து அது சம்மந்தமாக கொஷின் வரும். ஸோ இது 4 ஜிகேலேருந்து ஒரு 10 கொஷின், மேக்ஸில் இருந்து ஒரு 10 கொஷின், இங்கிலீஷில் இருந்து ஒரு 20 கொஷின், ஸோ 40. அடுத்து கீழே பாருங்கள் உங்கள் ட்ரேட் ரிலேட்டடாக தியரியிலேருந்து ஒரு 60 கொஷின், ஸோ மொத்தம் 100 கொஷின். ஸோ இப்போ ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருந்து 20 கொஷின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஹிந்திலேயும் வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் அந்த 20 கொஷினை வந்து நீங்கள் ஹிந்தியில் அட்டன் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது அப்படின்னா அந்த 20 கொஷினை நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். சரிங்களா? ஹிந்தி கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து அட்டன் பண்ணலாம் ஹிந்தி தெரியல அப்படின்னா. ஸோ இந்த கொஷின் பேட்டர்ன் கொஷின் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே போதுமானது தான். இப்போ ரயில்வேக்கெலாம் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். 10th லெவலில் தான் இருக்கும். கவர்மெண்ட் தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸை நீங்கள் படிக்கலாம், இல்லை அப்படின்னா NCERT புக்ஸை கூட நீங்கள் படிக்கலாம். அடிஷ்னலாக ஜிகேக்கு நிறைய புக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 35% வேணும். இப்போ ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் 35% இருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 33% இருந்தாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமான பர்சன்டேஜ் எடுத்தால் மட்டும்தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணி போஸ்டிங் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபேஸ் 3 பாருங்கள். சரி ப்ரோ எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா அது எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது, எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
நம்ம வந்து சொல்ல முடியாது. இங்க பாருங்க ஃபேஸ் 3ல ப்ராக்டிகல் டெஸ்ட் இருக்கும். அதாவது வந்து 50 மார்க் இருக்கும். அதாவது வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷனு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ட்டு, ப்ராக்டிகல் டெஸ்ட் அப்படின்னா செய்முறை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்ககிட்ட வெஹிக்கிள் குடுத்துருவாங்க. வெஹிக்கிள் குடுத்துட்டு, அத வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அதில ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா? டிஃபெக்ட் இருக்கா? அதே மாரி டூல்ஸ் குடுத்துட்டு உங்கள ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான மார்க் எல்லாமே அலோகேட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க வெஹிக்கிள் செக்கிங்க்கு 10 மார்க்கு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ட்டுக்கு 10 மார்க்கு, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட் அந்த குறைய கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு ஒரு 25 மார்க். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த டிஃபெக்ட்ட அதுக்கு ஒரு 25 மார்க்கு. அந்த டூல்ஸ வந்து நீங்க சரியா ஹேண்டில் பண்றீங்க. அவங்க குடுக்குற டூல்ஸ நீங்க சரியா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 5 மார்க். ஸோ மொத்தம் 50 மார்க். இது வந்து ஸ்கில் டெஸ்ட்டு. ஃபைனலா மெரிட் லிஸ்ட்டு. இந்த பிராக்டிகலு, அப்புறமேட்டு இந்த ரிட்டனு, ஸ்கில்லு இதெல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல யார் வந்து இருக்காங்களோ, அவங்களுக்கு டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஃபேஸ் 4ல டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இந்த பிஇடி, பிஎஸ்டி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ரிட்டன் எக்ஸாமு, ப்ராக்டிகலு இதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேஸ் 4ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் கிளியர் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது அப்டேட் வரும்போது நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.